வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் இந்த வார்த்தையை பிரசங்க வச்சாரு, விசுவாசிகளை அலற வச்சாரு. அது மாத்திரம் அலறிச்சு. ஹல்லேலூயா. யாருக்கும் ஒண்ணு தெரியல. அது வரைக்கும் முதல் செஷன்ல எல்லா ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை துதிச்சு பாடி மையமேல நம்ம உட்கார்ந்து இருந்தோம். ஆவியில நிறைஞ்சு விழுந்து கிடந்தோம். ஆனா இப்ப மாலையில இறங்கி வரும்போது உங்களை யாருக்காவது ஏதாவது இருந்துச்சா? வெறும் பிசாசின் கட்டில் இருந்தவங்க மாத்திரம். இதான் விஷயம். கால அடையாளம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அபிஷேகம் வேணும். எங்க தேசமா போறோம். இது ஒரு மகிமையான அபிஷேகம். இந்த வயசுக்காக இந்த ஆசை பாருங்க. ஒலிவருக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓடியத்துக்கு வயசெல்லாம் கிடையாது. சாவர வரைக்கும் பிரசங்கம், சாவர வரைக்கும் பிரசங்கம். என்னுடைய ஊழியத்துல எந்த ஊழியமானாலும் சரி, ஆரோன் சாகர வரைக்கும் ஊழியம் செஞ்சேன், மோசே சாகர வரைக்கும் ஊழியம் செஞ்சேன், யோசேப்பு சாகர வரைக்கும் ஊழியம் செஞ்சேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகர வரைக்கும் அவன் ஊழியம் முடியல. ஆமென். Thank you, Daddy. That is the anointing. That is the anointing. That is the anointing. That is the anointing. அந்த அபிஷேகத்தை உங்க கையில கொடுத்தாருன்னா உன்னால வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒரு நாள் சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கான்னு நினைச்சுக்கீங்க. ஏதோ ஊழியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எங்கேயோ ஓட்ட இருக்குதுன்னு நினைச்சுக்கீங்க. ஏன்னா ஊழியம் இல்லைன்னா கூட கர்த்தரோட இருக்க வச்சிருவாரு. சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ஒரு கட்டக்கதை, கிழவிகள் கதையும் கட்டுக்கதைகளையும் கிழவிகள் பேச்சு பேசிட்டு இருக்க மாட்டோம். ஊழியம் இல்லைன்னா அதுக்கு மாற அவர் பாதத்துல மரியாதை போல உட்கார்ந்து இருப்போம். அடுப்பங்கரையில இல்ல, பாதத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்போம். அடுத்தது என்ன செய்யணும்? சுவிசேஷம். சுவிசேஷனுக்கு சாப்பாடு மரத்துல இருந்து வரும். யாரையும் பார்த்து துட்டு கொடுங்கன்னு கேட்காதீங்க. என்ன காசு கொடுங்க. உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னா கூட வாயை பொத்திட்டு இருக்கேன். காக்காவை அனுப்புவாங்க. காக்கா சாப்பாடு கொடுக்கணுமா? கொண்டு வராங்க. ஆமென். காசு இல்ல. இயேசு சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தார். ஊரூரா போய் பிரசங்கம் பண்ணார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷம் பிரசங்கிச்சாரு. அவர்களை காசு இல்ல, வரி பணம் செலுத்துறது. அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. கூப்பிட்டாரு, வாடா. பணப்பைய வச்சிருந்த யூதாச கூப்பிடல. எதனா காசுக்கு தான் பணம் அவன் இருக்கிறத வட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம், கடை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லுவான். ஏன்னா அவன் பணம் கை வச்சிருக்கிறவன், அக்கௌண்டன்ட், கேஷியர். அவனுக்கு அதுதான் மனசுல வரும். வேற எப்படி லோன் வாங்கலாம் அப்படின்னு. மீன் பிடிக்கிறவனு கூப்பிட்டாரு. காசுக்கும் மீன் பிடிக்கிறவங்க என்ன சம்பந்தம்? என் தேவனுடைய ஞானம் பாருங்க. மீன் பிடிக்கிற பேதுரை கூப்பிட்டாரு. தூண்டில் போடுறான்னு சொன்னார். பணத்துக்காக தூண்டில் போட சொல்லி யூதாஸ் அமிச்சா 4 வருஷம் தூண்டில் போட்டு மீன் மாட்டிருக்காரு. He knows who to call. யாரை கூப்பிடணும், யாரை அனுப்பணும்னு அவருக்கு தெரியும். பாப்பா பேதுரு, நீ தான் மீன் பிடிக்கல, கில்லாடி போய் பிடி. பிடிச்சா வாய தர, நீ செதில் பிரிக்கிறதுல கில்லாடி வாய தர. அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும். எடு. மீன் வாயில பணம் எடுக்க முடியுமா அவங்களால? ஒரு நாள் கை விட்டு பாருங்க. மீன் வாயில் கை இருக்காது. அது வாயில கை விட்டு பாருங்க, தெரியும் அவன் எப்படி இருக்கான்னு. சரி, அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா மீன்காரன், அவனுக்கு எப்படி பிக்கணும்னு தெரியும். வாயில கைவிடு, பணம் கிடைக்கும். வெள்ளி பணத்தை எடுத்துருவா, உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டு. I will pray to Jesus and he will give it to you. உங்கள் கண்களை மூடிக்கங்க. யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தாவே, சுவிசேஷனுக்கான அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. அவர் கொடுப்பார். அதற்கு முன்னால ஏதாவது கோளாறுகள் அது இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, பணத்துக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி பணத்துக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. சோறு இருந்தாலும் ஊழியம், சோறு இல்லைனாலும்
எங்களை இயேசு ராஜா பரலோக அரசாங்கத்தில்